வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,504 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். டேவோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில மார்க்கெட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சில் சைட்வேஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம். ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு கண்டினியூ ஒரு ஃபால் எப்போ அந்த ஓப்பன்லேருந்தே பார்த்தீங்கன்னா, அதை போல் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஃபஸ்ட் ரேஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணல. அங்கேருந்து கண்டினியூ ஃபால் தான். நம்ம கொடுத்த சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் அப் சைடு திரும்ப முடியல. நம்ம எதிர்பார்த்த அந்த பாட்டம், அதாவது லோவோட டேவோட லோவுக்கும் ஹை கேட்டெலாம் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னோம். அது ஹைலேருந்து லோ வரைக்கும் இறங்கியே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், நம்ம டேவோட ஹைக்கும் லோக்கு இடையில தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி இந்த டேவோட ஹை கூட போகலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,550 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைட்வேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 22,300க்கும் அந்த 22,200க்கும் 100 பாயிண்ட் இடையில தான் ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எதாவது ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தேன்னா அந்த டேவோட லோ பிரேக் பண்ண இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுவும் பிரேக் பண்ணல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி வாய்ப்புன்னு பார்ப்போம் வீக்லிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா கண்டினியூ ஒரு புல்லிஸ் கொடுத்துருந்தாங்க. 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஸாக இருந்துச்சு. இப்போ இது வந்து கிளியரான ரிவர்சல் கேண்டில் போட்டுருக்காங்க, ஷூட்டிங் ஸ்டார். அதனால ரெசிஸ்டன்ஸ் சரியால. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கத்தான வாய்ப்பு தான் இந்த கேண்டில் காட்டுது. 23ஆம் பட்ஜெட்டுக்குனால மார்க்கெட் வந்து நம்ம நினச்சமே நடக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு டைரெக்ஷனாக நடக்கும். அந்த இந்தியாவுக்கு சேர்த்துறதுக்காக மார்க்கெட் அது ஒரு ஸ்டைலில் நடக்கும். சரி ஓகே, டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் பார்த்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று ஒரு புல்லிஸ் கேண்டில் கொடுத்தாங்க, அதை என்கல் பண்ணி இப்போ கீழே முடிச்சிருக்காங்க. ஆனால் டேவோட க்ளோசிங் கீழே ஃபுல்லாக முடிக்கலை. அது அந்த டே கேண்டிலோட உள்ளே தான் முடிஞ்சிருக்கு. சரி பார்ப்போம். ஆனால் இது வீக்கு தான். இது செட்டப் வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப் தான் இதில் கிளியராக காட்டுது. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி அடுத்த மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. டே கேண்ட்லையும் கிளியராக தெரில. ஆனால் வீக்லியை பொறுத்தளவுக்கு கிளியராக இறங்குறது செட்டப் தான் இருக்குது. 15 மினிட்ஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,678. அதுக்கு அடுத்தது பண்ணால் இன்றைக்கி போனால் ஹை 24,854. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,504ங்கிறது இன்றைக்கி போனாலோ. அதுபோல் நேற்றோட 24,473 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24,357, 24,234, 24,141, 24,056ன்னு போட்டிருக்கோம். சரி ஓகே, இது நாளையோட மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஹைக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், இந்த இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லோ ஜோன் போட்டுரும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் மூவ்மெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒன்று அது பிரேக் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, ஓப்பனை பொறுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இதுக்கு மேலே ஓப்பனானா இந்த ரேஞ்சில் இருக்கும், இது கீழே ஓப்பனாக இந்த ரேஞ்சில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை கேப் டவுன் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஃபால்ட் இருக்கிறதான வாய்ப்பு தான் அதிகமாக. இது இருக்க செட்டப் பற்றி பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் சைட்வேஸாக இருக்கும். கேப் டவுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீக்லேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்ட் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்ட்லேருந்து இதுக்கு மேலே இந்த ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா நம்ம கிளியராக செல்லிங் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கு இன்சைட் கேண்டில் தான் போட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ரிவர்சல் கேண்டில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செட்டப் பண்ணி இறங்க தான் வாய்ப்பு. பேங்க் நிஃப்டியும் இறங்குற செட்டப்பில் தான் இருக்குது. இப்போ இது டேயில் பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இதுவும் இன்சைடை தான் போட்டுருக்காங்க. நேற்றோட கேண்டிலோட இன்சைடு தான் இந்த கேண்டிலையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லோவை பிரேக் பண்ண இன்றைக்கி போனால் லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். அதே போல் தான் நிஃப்டிலையும் அதே ஸ்டைலில் தான் இருக்குது. அதேபோல் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கூட ரேஞ்சு கொஞ்சம் சுருங்கிடுச்சு. ஆனால் நிஃப்டியில் வந்து பெரிய ரேஞ்சாக இருக்குது.
அதன்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 265 க்ளோசிங் இருக்குது. கிட்ட இன்னொரு 300 பாயிண்ட் தாண்டினாலே அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 100 பாயிண்ட் கீழே டவுன் ஆனால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இதான் டே கேண்டில் செட்டப்பாக இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டோஜிக்கு லோவில் ஒரே சப்போர்ட் மட்டும் போட்டுப்போம். 52,170ங்கிறது இந்த டோஜி கேண்டிலோட லோவில் போட்டிருக்கோம். அதை கூட வண்டியில் நம்ம டேயோட லோவிலே போட்டுவோம். 10 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும். சரி, ஓகே. 52,146 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். இந்த ஒரு ஹேமர் படிச்சு இது லோ வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 51,746 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. சரி, பார்ப்போம் இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 52,384. அதுக்கடுத்து இன்றைக்கி போன ஹை 52,586. அதுக்கடுத்து நேற்று போன ஹை பார்த்திங்கன்னா 52,782. அடுத்தது 53,030, 53,308 ஆல் டைம் ஹை. அப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 52,146ங்கிறது டேவோட லோங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 51,934, 51,749, 51,562, அதுக்கடுத்து 51,138 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை கேப் டவுனாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஒருவேளை கேப் டவுன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்கி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏறினா 51,562 அப்படிங்கிறது சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் இறங்கிட்டு இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும் பட்சத்தில், ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி டேவோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில மார்க்கெட் வந்து இந்த இடங்களில் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது 150க்கும் 580க்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் அப்சைடு எப்போ எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,780க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் 53,308 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான டைரெக்ஷனில் செட்டப்பே இல்லை. அது ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. டவுனில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிற இடம் இந்த இடமா இருக்கும். 51,562ங்கிறது ஒரு பையிங் ஏரியாக்கான ஒரு நல்ல இடம்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். 51,562ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பையிங்கான ஏரியா. இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக போட்டிருக்கேன். இந்த இடம் தான் 51,749ங்கிறது தான் ஸ்ட்ராங் பையிங் ஏரியானா இந்த ஏரியா தான் நான் தப்பாக போட்டிருக்கேன். இந்த ரேஞ்ச் அதாவது மார்க்கெட் வந்து இந்த 51,146 பிரேக் பண்ண பட்சத்தில் அந்த இந்த இடம் தான் அந்த டபுள் பாட்டமாக எடுக்கும். 51,749 சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இறங்கிட்டு இது மேல் நோக்கி இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். சமயத்தில் இது பிரேக் பண்ண இந்த டேவோட ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பையிங் ஏரியானா இந்த ஒரு இடம் தான் 51,749 தான். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 52,780க்கு மேலே தான் பையிங் வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இந்த இடத்துல இருக்குது. அது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஒரு கேப் டவுன்னாலும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு கேப் அப் இருந்து இப்போ இவ்வளோ கேப் அப்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 500-600 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் இருந்தால் அடுத்த மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இடையில் இந்த பட்ஜெட் வரைக்குமே மார்க்கெட்டில் இருந்தும் பெரிய நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ரெண்டாவது எல்லாமே ப்ரைஸ்லாம் நம்ம வாங்குகிற கண்டிஷனில் இல்லை, எல்லாமே ஹையாக தான் இருக்குது ப்ரைஸு. இந்தியாவுக்கு சேராமலே ப்ரைஸ் மட்டும் தான் பெருசாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையும் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய மூவ்மெண்ட்ஸில் இருக்கா இல்லையோ ப்ரைஸ் மட்டும் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து திங்கள் செவ்வாய்ங்கிறத ட்ரேடை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.